அமைதியா இரு. சரிப்பா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन படி. If a line makes angles 90 degree, 130 degree and 45 degree with the x, y and z axis respectively, find its direction difference. சரி, இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 3 ஆக்சிஸஸ் இருக்குது 3D ஸ்பேஸில். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ், தேர்ட் டைமென்ஷன் இசட் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போது ஒரு லைன் இருக்குது. லைன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 3D ஸ்பேஸில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து அந்த லைன் வந்து இப்படி இருக்கும். ஏதோ ஒரு லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். அது கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் கூட சம் ஆங்கிளை மேக் பண்ணோம். அதுதான் 90 டிகிரின்னு சொல்கிறாங்க. அந்த லைன் ஒய் ஆக்சிஸ் கூட சம் ஆங்கிளை மேக் பண்ணோம். அதுதான் 135 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைன் வந்து இசட் ஆக்சிஸ் கூட சம் ஆங்கிளை மேக் பண்ணோம். அதுதான் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியுது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆங்கிளை மேக் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த லைனோடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன தெரியுமா? டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எல் எம் என். எல் எம் என் தான் அந்த லைனோடைய டைரக்ஷன் கொசைன்ஸ். எல்னா காஸ் ஆல்ஃபா, எம்னா காஸ் பீட்டா, என்னன்னா காஸ் காமா. ஆல்ஃபான்றது எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள், பீட்டான்றது ஒய் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள், காமான்றது இசட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுற ஆங்கிள். ஓகேவா? இப்போ எல் ஈக்குவல் டு என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா அப்படின்னா காஸ் 90 டிகிரி வருமா? இந்த இடத்துல காஸ் பீட்டா அப்படின்னா காஸ் 135 டிகிரி வருமா? காஸ் காமா அப்படின்னா காஸ் 45 டிகிரி வருமா? காஸ் 90 டிகிரினாப்பா? காஸ் 90 டிகிரி ஒன்றா சார்? ஏன்ட்டு கேட்கக்கூடாது, நீ தான் சொல்லணும். என்னது? ஒன்று சார். ஒன்று கிடையாது, 0. எப்படி நீ 12th பாஸ் பண்ணுவ? எப்படி பாஸ் பண்ணுவ? காஸ் 135 எப்படி? காஸ் 135 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் 0 தான் சார். 0லாம் கிடையாது. இந்த மாதிரி பேசிக்கே தெரியாமல் இருந்தால் எப்படி பண்ணுறது உங்களுக்கு? சரி, காஸ் 45 சொல்லு. காஸ் 45 எப்படி கண்டுபிடிக்கிறது? காஸ் 45 ஏப்பா 6வது 7வது படிக்க வந்த டேபிளே இன்னும் நீ படிக்காமல் இருந்தா எப்படி பண்ண? 12th சம் எப்படி பண்ணுறது? காஸ் 45 1/2 சார். 1/√2 கரெக்ட். இந்த காஸ் 135 மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையா? காஸ் 135 என்ன திரும்ப பண்ணணும் சொல்லு. காஸ் 90 + 45 போடணும். 90 + புரியுதா? 0 + 1. இப்போ அப்படிலாம் போடக்கூடாது. இல்லை, காஸ் 90 + தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும், தெரியுமா? காஸ் 90 அப்படின்னா இது 0, இது 90. 90 + தீட்டா அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஏஎஸ்டிசி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஏஎஸ்டிசி செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. நம்மக்கிட்ட காசு இருக்குது, அதனால மைனஸ் காஸ். இது கட் ஆகிடும். இந்த 45 இப்படியே இங்கே வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கண்ணா?
காஸ் 45 அப்படின்னா -1/√2. அப்போ +1/√2 தான், ஆல்ரெடி வெளியே மைனஸ் இருக்கிறதால -1/√2 வந்துடும். அப்போ எம்முக்கு பதிலாக -1/√2 வந்துடும். அப்போ இதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன்ஸ் யார் யார்? ஃபஸ்ட்டு ஜீரோ. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் டிஎஸ் என்னென்ன அப்படின்னா 0 -1/√2 1/√2. அவ்வளோதான் ஆன்சர் ஓவர். என்ன டவுட் இருக்கா? என்னப்பா? இல்லை சார். என்ன டவுட் நான் கேட்கணும். செகண்ட் கொஸ்டின் படி. Second question. Find the direction cosines of a line which makes equal angles with the coordinate axis. எல்லாமே ஈக்குவல் ஆங்கிளா மேக் பண்ணுன்னு சொல்றாங்களா? ஆமா சார். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா மூணுமே ஈக்குவல் தானே? அப்போ எல் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, எம்மும் காஸ் ஆல்ஃபா தான், என்னும் காஸ் ஆல்ஃபா தான். புரியுதா இல்லையா? நம்மக்கிட்ட ஒரு ரிசல்ட் இருக்கு. வி நோ தட்னு போட்டுக்கோ. வி நோ தட் L² + M² + N² ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி LMN. இங்கே எல்லும் ஒன்று தான், எம்மும் ஒன்று தான், என்னும் ஒன்று தான். ஏன்னா ஈக்குவல் ஆங்கிள்ன்றதால. அதனால L² ஈக்குவல் டு 1, 3L² ஈக்குவல் டு 1. அப்போ L ஈக்குவல் டு 1/3, L² ஈக்குவல் டு 1/3. அப்போ L ஈக்குவல் டு ± 1/√3. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அவ்வளோதான். இதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். எல் மட்டும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எம் எல்லுக்கு என்ன பண்ணுறது? எம் எனக்கு அதே மாதிரி பண்ணுவோம் சார். சேம் தான். ஏன்னா எல் எம் எல்லாமே சேம் தான். அப்போது டிஎஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன வரும் அப்படின்னா ± 1/√3, ± 1/√3. அவ்வளோதான் சம் ஓவர். இதுதான் புரியலையா? புரியுதா இல்லையாப்பா? நோட் பண்ணிக்க. என்ன டவுட்னா கேளு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தாங்க சார். என்னப்பா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन சேர்ந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சேர்ந்த மாதிரி தாங்க சார். இதோ வரேன்ப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்து எழுதுங்க. எழுதிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு
எழுதிட்டியா? எழுதிட்டியா? எழுது. ரெண்டாவது கொஸ்டின் எழுதிட்டியா? ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் இது எழுது. சாப்பிட்டு தான் வந்தான் அவனே. சும்மா எழுதுருங்க. எழுதிட்டியா இல்லையா? இப்போ எவ்வளோ நேரம்ப்பா? எழுதிட்டு சார். தண்ணி குடிச்சிட்டுங்க சார். எழுதுங்க சார். அடுத்த கொஸ்டின் படி. படிப்பா. அது if a line has the direction ratio -18, 12 and -4, then what are its direction cosines? டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். புரியுதா? அது என்ன ஃபார்முலா சொல்கிறோம் பாரு. எத்தனாவது கொஸ்டின்? டைரக்ஷன்ஸ் ரேஷியோ வந்து A, B, C இருந்துச்சு அப்படின்னா தென் டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன தம்மா இருக்கும்? என்ன இருக்கும்? A டிவைடட் பை, இங்கே டைரக்ஷன் எஸ் போட்டோம்னா இங்கே டைரக்ஷன் கொசைன்ஸ்னு போட்டுருக்கோம், டிசி. டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா L ஈக்குவல் டு A பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர், M ஈக்குவல் டு B பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயரு. அதே மாதிரி N ஈக்குவல் டு C பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர். புரியுதா புரியலையா? இப்போ ஏபிசி கொடுத்துட்டாங்க. ஏ என்ன கொடுத்துட்டாங்க கணக்கில்? ஏ வந்து டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? -18. பி வந்து -3 12. -18 தான் சார். -18 தான்ப்பா. -4 கொடுத்துட்டாங்களா? நீ என்ன கண்டுபிடிக்கணும்? எல் எம் இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கிறியா? பதில் சொல்லுப்பா. 18 -18 பை கண்டுபிடிக்கிறியா? ஓகே சார். கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் பெருசாக இருக்குல்ல, ஆனால் நீ என்ன பண்ணிக்கிற, இது எல்லாத்தையும் ஒரு சேம் நம்பரால் டிவைட் பண்ணிட்டாலும் டைரக்ஷன் ரேஷியோ மாறாது. இப்போ நம்ம என்ன பண்ண பண்ணிக்கலாம்? A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு அப்படியே கூட பண்ணலாம் சார். அப்படியே பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரும், சின்ன நம்பராக மாற்றிட்டு பண்ணாலும் கரெக்டாக வரும். இது எல்லாமே வந்து 2 டேபிளால் கேன்சல் ஆகும்ல. அப்போ என்ன பண்ணிக்கோ, -9 6
-2. இதுக்கப்புறம் எந்த டேபிளாலும் கேன்சல் ஆகாது, அப்படி தானே? நான் பேசுறது புரியுதா? ஆமாம் சார், கேன்சல் ஆகாது. ஆமாம், அப்போது இந்த நம்பர் வச்சு போட்டாலும் உனக்கு சேம் LMN தான் கிடைக்கும், இந்த நம்பர் வச்சு போட்டாலும் சேம் LMN தான் கிடைக்கும். நீ இந்த நம்பரை வச்சு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணு, இந்த நம்பரை வச்சு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணு. இதில் ட்ரை பண்ணால் கொஞ்சம் சின்ன நம்பர்ஸ் வரும், அதனால் சொல்கிறேன். புரியுதா புரியலையா? புரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். போடு, டவுட்னா என்கிட்ட கேளு, ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து போடு. இது சிம்பிள் தான், டக்கு டக்குன்னு நல்லா சப்மிட் பண்ண ஆன்சர் பண்ணுங்க. போட்டியா சார்? போட்டுருது சார், அந்த ரூட்டு 484 வருது சார், ரூட் 484ன்னு. சரி, ரூட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம், அப்படியே விட்டுரு. 484 என்ன வரும்? 484 21 இல்லை 23 அந்த மாதிரி. 22 வரும்டா, செக் பண்ணு. 22. அப்போ எல் என்ன வந்துச்சு? -18/22ன்னு வரும். எம் என்ன வந்துச்சு? எம் வந்து 12/22. 12/22. என் என்ன வந்துச்சு? -4/22. -4/22. அவ்வளோதான், ஆன்சர் ஓவர். புரியுதா இல்லையா? புரியுது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் படி. அது இன்னும் கொஞ்சம் 6/11 2 டேபிளால் வச்சுக்கலாம் சார். 2 டேபிள் வச்சுட்டா -11/11 -9/11 6/11 -2/11. ஓகேவா? இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிஆர் கொடுத்துட்டாங்கன்னா டிசி கண்டுபிடிக்க ஃபார்முலா, டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா. புரியுதா புரியலையா? புரியுது சார். அடுத்து 4th சம் படி. Both sum show that the points 2, 3, 4 and -1, -2, -1 and 5, 8, 7 are collinear. 3 பாயிண்ட் எப்படி கொலினியர்னு சொல்றது? 3மே சேமா இருந்தா? அப்படிலாம் இல்லையே. 3மே சேமா இருந்தா கொலினியரா? அப்படிலாம் இல்லையே. 3மே சேமா சார் கொலினியர் சொல்லுவாங்க. 3மே ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா கொலினியர். அதான் வேல்யூ சேமா தானே வரும். வேல்யூ எப்படி சேமாக வரும்? 3மே வித்தியாசமாக இருந்தால் கூட ஒரே லைனில் இருக்கலாம்ல. 2, 3, 4 -1, -2, 1 5, 8, 7 வந்து கோலினியர்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இங்கே பாரு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 3மே ஒரே லைன் மேலேயே இருக்குது.
நான் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? கேக்குது சார், கேக்குது. இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைன் மேலே இருக்கு. இல்லை சார். அப்போ அப்படின்னா இது நாட் கோலினியர். இந்த மாதிரி பாயிண்ட் வந்து நாட் கோலினியர். இப்படியே இங்கே ஒரு பாயிண்ட்டு. எப்படி இது கண்டுபிடிக்க ஈஸியா? நான் கோலினியர் சொல்லுப்பா, சொல்லு. இதுவா நாட் கோலினியர் கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்குள்ள? இப்போ நாட் கோலினியர் சொல்லலப்பா. இப்படி இருந்தால் 3 பாயிண்ட்டு இப்படி இருந்தால் நாட் கோலினியர். ஏன்னா இது ஒரே லைனில் இல்லை. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் வரும், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் 2 லைன் வரும். உனக்கு புரியுதா? ஓகே. இப்போது அடுத்து ஒரு 3 பாயிண்ட் வைக்கிறோம் பாரு. இப்படி 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 இது எல்லாமே ஒரே பாயிண்ட் ஒரே லைன்லேயே இருக்கா? இருக்கா இல்லை? இது வந்து கோலினியர். புரியுதா? சரி, கோலினியரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா வழி? இந்த டைரக்ஷன் பாரு, இங்கே டைரக்ஷன் பாரு. டிஆர் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடி, இங்கே டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடி. ரெண்டுமே வேறு வேறு டைரக்ஷன் இருந்துச்சுன்னா நாட் கோலினியர். அதே மாதிரி ஏபிக்கு டிஆர் கண்டுபிடி, பிசிக்கு இது ஏ, இது பி, இது சி. ஏபிக்கு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடி, பிசிக்கு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடி. ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, ப்ரொபோர்ஷனாக இல்லைன்னா, ரெண்டுமே ப்ரொபோர்ஷனாக இல்லை அப்படின்னா நாட் கோலினியர். ஏபிக்கு டிஆர் கண்டுபிடி, பிசிக்கு டிஆர் கண்டுபிடி. ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சு அப்படின்னா கோலினியர். சொல்கிறதா புரியுதா புரியா? சார் புரியல சார். நடத்தும்போது உனக்கு புரியும். இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ, பாயிண்ட் சி வச்சுக்கோ. நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஏபிக்கு டிஆர் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கலாமா? டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. அது எப்படி நான் கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடணும். செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் அந்த மாதிரி மைனஸ் பண்ணிடணும். அப்போது -1 -2 கமா -2 -3 கமா 1 கமா -4. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. -3 -5 -3. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏபி கண்டுபிடிச்சல, பிசி கண்டுபிடிக்க போகிறேன். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி. அங்கேயும் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, 8 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, 5 -1. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 8 10 4. கரெக்டாக தப்பா? இது ரெண்டு ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் தான் கோலினியர், இல்லைனா நாட் கோலினியர். ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? எதால் மல்டிப்ளை பண்ணால் இது வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். அங்கே 2ஆல் மல்டிப்ளை எதுவும் வரலையே. எதாவது தப்பாக போட்டோமா? பாயிண்ட் என்ன தப்பாக போட்டோமா? 2 3 4 5 8 7 கரெக்டாக தான் கொடுக்குறோம். ஓ, தப்பு பண்ணிட்டீங்க பாருங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தானே. நான் 7 -1 போட்டுக்கிறேன் பாரு, அது தப்பு. ஓகே. என்ன தப்புன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா 5 + 1. செகண்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட்னா அது கரெக்டு. தேர்டு பாயிண்ட் மைனஸ் தேர்டு பாயிண்ட்னா 7 -1. இப்போ கரெக்டாடா? இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோ. 6 10 6. இப்போ ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? இங்கே பாரு, இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடுமா? வருமா வராதா? வரும் சார். எதை என்ன பண்ணால் இது வரும்? -2 மல்டிப்ளை பண்ணோம். அப்போது டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி is proportional to
இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி. தேர்ஃபோர் ஏபிசி ஆர் கோலினியர். அப்படி ப்ரொபோர்ஷனாக இல்லை அப்படின்னா நாட் கோலினியர். நம்ம தப்பாக போடும்போது ப்ரொபோர்ஷனாக வரல பார்த்தியா, அந்தமாதிரி ப்ரொபோர்ஷனாக வரல அப்படின்னா நாட் கோலினியர். புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியுது சார். ப்ரொபோர்ஷனாக இருந்தால் ஏது அங்கிட்டு தான் அது எழுதிட்டு அந்த இது பார்ப்போம். சொல்லுப்பா. பேச போறியா? என்னப்பா? என்னடா எழுதிடுறேன் சார். எழுதிட்டியா? இன்னுமா எழுதுறாதா சார்? திடீர்னு நீ எழுத சொன்னதே கேட்கல சார், ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினச்சி எது சொல்லணும்னாலும் எழுதிடணும்டா. நீ எழுதிட்டியா? எழுதி முடிக்கணும் சார், வாங்கிட்டு இருக்கேன். சரிப்பா. எழுதிட சார். அக்செப்ட் பண்ணி சார் எழுதி சார். அடுத்து சம்மு படிப்பா. அடுத்து சம். Find the direction cosines of the sides of the triangle whose vertices are 3, 5, -4 and -1, 1, 2 and -5, -5, -2. இதெல்லாம் எழுதுனியா? டிசி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அதெல்லாம் எழுதுனியா? இல்லையே சார். ஏது எழுதிட சார். அடுத்த क्वेश्चन படி. Find the direction cosines of the sides of the triangle whose vertices are 3, -5, 3, 5, -4 and -1, 1, 2 and -5, -5, -2. சரி, இப்போ இங்க என்ன சொல்றாங்க? இப்போ வந்து டைரக்ஷன் ஆஃப் த கோசைன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க சார். ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஆஃப் கோசைன்ஸ். ஆமா, வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஆமா, இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்களா, அது ஏன்னு வச்சுக்கோ. இன்னொரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கோ. இன்னொரு பாயிண்ட் சின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த 3 பாயிண்ட் ஜாயின் பண்ண ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும்ல. அந்த சைட்ஸ் இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு.
அந்த சைடுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணுற, ஏபிக்கு டிஆர் கண்டுபிடிக்கிற. என்ன கண்டுபிடிக்கிற, டிஆர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிற. அது எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போதான்டா கண்டுபிடிச்ச மேலே. இது ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் மைனஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி டிஆர் கண்டுபிடிச்சிட. சரியா, என்னடா புரியுதா புரியலையா? புரியுது சார். ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு ஏவும் பியும். ஆமாம், ஏக்கும் பிக்கும் மைனஸ் பண்ணி டிஆர் கண்டுபிடிச்சிடுற. கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுற, டிசி கண்டுபிடிக்கணும். டிசி எப்படி கண்டுபிடிக்கிறது, நீ கண்டுபிடிச்ச டிஆரை ஏ கமா பி கமா சின்னு வச்சுட்டு ஏ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எல், பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் சி எம் என் அந்த மாதிரி கண்டுபிடிச்சா டிஆர் கிடச்சிரும். இப்போ வந்து நீ யாருக்கு டிசி கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா, ஏன் இப்போ நம்ம டிசி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க டிசி கேட்டிருக்காங்க. கொஷின் படிச்ச கரெக்டாக டிசி தானே கேட்குறாங்க. டைரக்ஷன். ஆமாம், கொசைன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நீ டிஆர் கண்டுபிடிச்சிட்டா உனக்கு ஏபிசி கிடைக்கும். அதுலேருந்து எல்எம்என் கண்டுபிடிக்கணும். இப்போ நீ ஏபிக்கு பண்ண மாதிரியே பிசிக்கு பண்ணணும், பிசிக்கு பண்ண மாதிரியே ஏசிக்கு பண்ணணும். மூணுத்துக்கு பண்ணி இப்போ முடிக்கிறியா? எனி டவுட் இருக்கா? ட்ரை பண்ணுறேன். நீ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவ சொல்லு. ஃபஸ்ட்டு டிஆர் கண்டுபிடிக்கணும். டிஆர்லேருந்து அப்புறம் டிசி கண்டுபிடிக்கணும். யாருக்கு, ஏபிக்கு மட்டும். புரியுதா இல்லையா? அந்த ஏபி சைடுக்கு பண்ண மாதிரி மீதி ரெண்டு சைடுக்கும் பண்ணணும். குயிக்காக போட்டு எனக்கு காட்டு பார்க்கலாம்.
போட்டியாப்பா தம்பி? போட்டியா? டேய் தம்பி போட்டியாடா? டேய் போட்டியா? ஹலோ தம்பி, கணக்கு போட்டியாப்பா? கணக்கு போட்டியா இல்லையா? சார் வீட்டில் இருக்கீங்க? கணக்கு போட சொன்னால் லைனில் ஆளே இல்லாத சார் கொடுத்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்த கணக்கு போட சொல்லி. கணக்கு போட்டியா இல்லையாப்பா? போட்டியா இல்லையாப்பா? சார் இந்த இது டிஆர் போட்டேன் சார். இவ்வளோ என்ன பண்ணியிருந்த நீ? இல்லை டிஆர் போட்டேன் சார், நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன் சார். நீ ஏன் கட் பண்ணிட்டு நீ ஏன் நினைக்கிற? நீ ஏன் நினைக்கிற கட் பண்ணுறது? இல்லை இல்லை நான் கட் பண்ணல சார். கட் ஆயிடுச்சு. டிஆர் போட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல சார். என்ன பண்ணுன்னு தெரியல, என்கிட்ட கேளு. நான் லைனில் தானே உட்காந்துக்கிறேன். தெரியலையே சார் எனக்கு. நீங்கள் லைனில் இருக்கீங்க. லைன் இருந்தால் கேட்டுருக்கோம். உடனே ஜாயின் ஆகிருக்கோம் சார் லைன் இருந்தா. கட் பண்ண கட் ஆகிடுச்சு. உனக்கு 12வது பாஸ் ஆகணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்கு. ஒரு டேபிள் வேல்யூ கூட தெரியல. இதே நிலைமை மோசம் போயிருந்ததுன்னா நீ வந்து 12வது ஃபெயில் அட்டெம்ப்ட் அடிச்சு கூட பாஸ் பண்ண முடியாது. பார்த்துக்கோ, அந்த அளவுக்கு மோசமாக போயிடுவேன். சும்மா விளையாட்டுன்னு நினச்சினிக்கிறியா என்ன? ஏன்பா? எத்தனை மார்க் எடுத்தா பாஸு? 28 சார். 28 80 80க்கு 28 மார்க் எடுக்கணுமா?
டேபிள் வேல்யூ கூட உனக்கு தெரில. காசு 90 தெரில, எப்படி நீ 28 மாதிரி இருக்குது 12th எடுக்க போகிறது தெரில. இல்லை கணக்கு போட சொன்னா ஓடி போடுற. டிஆர் போட்டேன் சார். டிஆர் என்ன வந்துச்சு சொல்லு பார்க்கலாம். டிஆர் போகிறது ஒரு பெரிய விஷயமாடா. 3 சப்ராக்ஷன்டா. 2 4 மைனஸ் பண்ணி 5 1 மைனஸ் பண்ணி 3 1 மைனஸ் பண்ணால் டிஆர் கிடச்சிரும்டா. அது பெரிய மலை. அது முடிச்சுட்டு நீ எங்கேயோ ஓடிட்ட. -4,-4,6 டிஆர் சொல்லு பார்க்கலாம். என்னென்ன வந்துச்சு சொல்லு பார்க்கலாம். -4,-4,6 வந்து சார் டிஆர். -4,-4,6. இதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்? இதுதான் டிசியா? டிசி கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்காம எங்கே போன நீ? கண்டுபிடிப்போ சார். டிசி தான் சார். இது சார் கண்டுபிடிக்குது. இப்போ -4,-4,6 இருக்கு. இதை வந்து ஏன்னு வச்சுக்கணும், இதை வந்து பின்னு வச்சுக்கணும், இதை வந்து சின்னு வச்சுக்கணும். a/√a² b² + c² பண்ணணும். இப்போ இதெல்லாம் போன கணக்கில் கண்டுபிடிச்ச. எத்தனாவது கணக்கில் கண்டுபிடிச்ச? மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட்லாம் கிடையாது, இது வெக்டார் கிடையாது. பாயிண்ட்டு இங்கே பாரு. மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணுற மாதிரி தான். இங்கே பாரு, தேர்டு சம்மில் டிஆர் கொடுத்துட்டாங்க. டிசி எப்படி கண்டுபிடிச்ச? ரூட் போட்டு எல்லாமே ஸ்கொயர் பண்ணுங்க. ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணு. தேர்டு சம்மில் தானே டிஆர்லேருந்து டிசி கண்டுபிடிச்சிருக்க. நோட்டில் எழுதிருக்கல்ல. நீ இதே நம்பரை வச்சு கண்டுபிடிச்சினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்பரை கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கோ. காமன் நம்பரால் டிவைட் பண்ணால் 2,2,3 வரும். அது கண்டுபிடி ஈஸியாக இருக்கும். சொல்கிறது புரியுதா புரியலையா? 2,2,3 2,2,3 கிடையாது, -3. ஏன் அப்படின்னா நம்ம -2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே மைனஸ் வந்துடும்ல. நேரம் கணக்கு போட்டிருப்போம்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்க? கண்டுபிடிச்சா சார். சார் ஏய் பட்டமா என்ன பண்ற? வர இந்த குட்டிமா பாரு. இங்க பாரு. இது சாப்பிட ஒண்ணு இல்ல. யாரா ரெடி தூக்கம் வந்துச்சுனால ஐயோ இப்படிதான் வந்து அதுங்க அம்மா ஏய் ரப்பட்டமா இட்லி சாப்பிடலாமா? அம்மா இப்போ சாப்பிடு. ஐயோ அடிக்கூடாது ஆயாவே. சார் சொல்லுப்பா. சார் டிசி கண்டுபிடிச்சேன் சார். எல்லாத்துக்கும் எல்லா சைடும் கண்டுபிடி. ஏபி கண்டுபிடிச்சல, அதேமாரி பிசி கண்டுபிடி, ஏசி எல்லா சைடும் கேட்குறாங்க. அங்கே ஆல் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் தானே கேட்டாங்க. கண்டுபிடி.
இன்னைக்கு அதனால கொஞ்சம் இட்டு போறியா அக்கா ரெண்டு தூங்கிச்சிங்களே யாரு அன்னைக்கு 3 நாளைக்கு போறதுல அதை தூங்கிச்சு அது 7 மணிக்கு போயிடுறது ஏற்றிக்குமார ஒரு நாளைக்கு மந்தம் கொடுக்கணும் போட்டு நாளைக்கு 8 வரியா இப்போ போட்டு நாளைக்கு வரியாப்பா மூவிஸ் எனி டவுட் ஏபிக்கு எப்படி கண்டுபிடிச்சோ அதை தான் பிசிஏசிக்கு சரியா இது 8,10,-2 சார் டிஆர் ஆஃப் சிஏ அது அப்படியே என்ன பண்ற காமன் நம்பர் என்ன இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணிக்கோ அப்படி இல்லைன்னா நீ அப்படியே மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிக்கோ +-1 போட்டேன் சரிப்பா சரி போட்டு நாளைக்கு கொண்டு வா பார்ப்போம் நாளைக்கு 11.2 நடத்திட்டா இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு 11.2 நடத்திட்டுருவோம்